ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ராகி புட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு பவுலில் ஒரு 1/4 கப் போல் தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுறேன். உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த ராகி மாவில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம கலந்து விட்டுடலாம். தண்ணியை ஒரேடியாக ஆட் பண்ணிடாதீங்க. அது போல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா புட்டோட பதம் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லா பக்கமும் ஈரப்பதம் படுற மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கணும். தண்ணியோட அளவு தான் இந்த புட்டுக்கு ரொம்பவே முக்கியம். தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ராகி மாவு அப்படியே இருக்கும், வெந்திருக்காது. கூடவே ரொம்ப வரன்னு தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாயிட்டாலும் நம்ம ஆவியில் அவிக்கும் போது ஒன்றோட ஒன்று கலந்து ராகி களி மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணியோட அளவு ரொம்பவே முக்கியங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் போல் ராகி மாவு எடுத்துகிட்டு கையாலேயே பிடிச்சோன்னா பிடிக்க வரணும். அதுக்கப்புறமா கையால் உதிர்த்தோன்னா உதிர்ந்து போகணும். இந்த ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் நம்ம தண்ணி தெளித்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டியாக கட்டிகள் இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது போல் கட்டிகள் இருக்கக்கூடாதுன்னா சல்லடையில் பெரிய கன்று இருக்கிற ஒரு சல்லடை வச்சுட்டு அது நீங்கள் சலித்து எடுத்துக்கிட்டீங்கன்னா புட்டு நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இன்றைக்கி நான் சலித்து எடுக்கல, உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு தடவை சலிச்சிட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு உதிரியான சூப்பரான புட்டு கிடைக்கும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு இட்லி தட்டில் வச்சு அழுவிச்சு எடுக்க போகிறேன். இட்லி பிளேட்டில் ஒரு கிளாத் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாத் ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கிளாத் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற புட்டு மாவு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இட்லி பிளேட்டோட எல்லா பக்கமும் ஈவனாக பரப்பி ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் கையாலே உதிர்த்து விட்டு ஆட் பண்ணிட்டிங்கன்னா எல்லா பக்கமும் கரெக்டாக வெந்து வரும். இந்த புட்டு மாவு எல்லாத்தையும் இட்லி பிளேட்டில் சேர்த்ததுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிடணும். கொதிச்சதுக்கப்புறமா இந்த பிளேட்டை ஆட் பண்ணி ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் ஆவிலேயே நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 12 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ இந்த ராகி புட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் போல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய், நாட்டு சக்கரை, நெய் இதெல்லாமே எல்லா பக்கமும் படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுவிட்டோன்னா சூப்பரான ராகி புட்டு ரெடி. ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த ராகி புட்டை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி புட்டை இதில் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா பிளேட்டில் கவுத்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.